Hi guys, welcome back to DN Time FF. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்த்தது தெரியுது. டேய் என்னடா ஓகே, நம்ம இந்த வீடுக்கும் நான் இது பார்த்தாதான் தெரியுது. நான் இது வெளியே உட்காந்து வச்சுட்டேன். கண்டிப்பாக எனக்கு நான் ஏன் இப்படி எடுக்கன்னு தெரியுமா, நான் ஏன் இந்த மாதிரி எடுக்க தெரியுமா? பிகாஸ் நான் வெது எடுக்கிறதுனா ஃப்ரீ ஃபயர் நான் தோற்று போவேன் வீடியோ. ஆனால் அது நம்ம வீடியோ இப்போ வச்சு நான் இனிமேல் கொடுக்கலாம். மைண்ட் கிராஃப்ட் தான் நம்ம கொடுக்க மாட்டேன், நான் ஃப்ரீ ஃபயர் கொடுக்கலாம். எது வேணால் கற்றுக்குவான், அது சந்தோஷம். ஸோ நம்ம எல்லாம் பார்க்குவேன்னா தான் இப்போ எனக்கு தெரியுமா, நம்ம டீமெட் வச்சு லெவலுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட் இப்போ சோலோவாக நம்ம லெவலுக்குள்ளே 10க்கு மேலே இருக்க வேணும். இது ஒரு டேப் வச்சுட்டேன். அதுவும் எனிமி வேறு தான் இருக்கான், கோவா போட்டு வேறு தான். அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படிமே வைக்கிட்டேன் நான். ஏன்னா வேலை இல்லை, நம்ம மெதிக்க ஒரு யார் யாராதுன்னு நான் அப்படி சொன்னேன். யார் இங்கே யாரா அதான் அப்படி இங்கேயும் பார்க்குறேன் கைஸ். அதுக்கும் டேய் கன் எடுக்க உதவாமா, ஏன்னா நான் லாங் ஷாட் கன் எனக்கு வேணும்னா நான் இருக்குது, அதுக்குள்ளே அடிக்கலாம் கைஸ். சரி கண்டிப்பாக இங்கே தான் இருக்க எனக்கு கோவா போட்டேன். வந்தா பாரு எங்கே மேலே வரல, கீழே பார்த்தா மேலே வரலாம். அதுக்கு முக்கால்வாசி ஹெல்த்து கம்மி பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஈபி அதிகமாக இருக்குதான் நான் அந்த மேலே நல்லா எனக்கு ஏதோ கம்மியாக போயிடுச்சு ஹெச்பி, அது சந்தோஷம். சரி நானும் ஏதோ கண்ணு ஏதோ புதுசாக கொடுக்குமாமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நான் வீக்கில் இருக்குட்டேன். இது நான் டீமேட்ஸாக இருக்குதான் கொஞ்சம் ஓகே தான், நான் டீமேட்ஸை ஹெல்ப் தான். இது என்னன்னா சோலோவா, இது நம்ம தான். அப்போ தான் ஒரு பார்த்தேன் என்னன்னா அதே ஒரு என்ன போட்டுச்சுன்னா, அது எப்படி சொல்லலாம், பேக்குன்னு போட்டு நான் பேக்கை காட்டுவேன். இந்த எவ்வளோ காட்டுவேன், என் பேக்கு சீன்தை காட்டியா கைஸ். பேக்கு ஏதோ டோக்கன் இங்கே காக்கா பார்க்குறப்போ தான் எனக்கு டவுட் இருந்துச்சு, இங்கே காக்காவா? அப்போ தான் இந்த எனிமி இங்கே தான் எங்கே சுற்றுவேன் நல்லா தெரிஞ்சுதான். நான் இங்கே தான் எங்கேயும் சுற்றலை, ஏன்னா நான் வேறு பிளேஸை கிளம்புவேன். அந்த காக்கா வந்த டைம் எனக்கு டவுட்டாக இருந்தது தான், நான் அப்படி இருக்குதேன் இங்கே எங்கே இருக்குமா பார்த்தா நானும் காக்கா போட்டேன் கைஸ். சரி நானும் எங்கேயும் பார்க்குத்தேன். சரி காக்கா போல அப்படி இப்படி பார்க்குத்தேன். ஏன்னா இவனே சொன்னான் வீடியோ ஃப்ரீ ஃபயர் அதை காட்டி வேலை. ஆனால் நான் இப்போ காட்டுத்தேன் அங்கே காக்கா போயிடுச்சு, வேறையாது இல்லை நான் தான். அடுத்து அந்த வில்லன் காக்கா தான் வேறமே காட்டுவோம், ரெட் கலர் சீன் காட்டுவோம். நம்ம காக்கா ஒன்றுமே காட்டாது, அப்படி போகலாம். சரி காலையில் போகலாம், ஏன்னா எனிமிஸ் எவனுமே இல்லை அந்த தெரிஞ்சிச்சு. நான் கிளம்பிட்டேன். அப்போ தான் பின்னாடி தப்பு போய் அடிக்கிறான். யாருன்னா சரி கண்டிப்பாக இங்கே தான் இருக்குவான், ஏன்னா இருக்குதான் பின்னாடி பார்க்குவேன்னா பிகாஸ் அங்கே எனிமி யாராவது தப்பு அடிச்சிட்டா. ஸோ தட் வாய்ஸ் நான் திரும்ப அந்த சைட் போயிட்டு இருக்கப்போ என்னடா இவன் இது ஸ்டேக்கா. சரி இந்த சைட் எங்கே எனிமி அடிச்ச மேலே சீன் தெரிஞ்சிச்சு. சரி இங்கே வந்தக்கப்போ தப்பு அடிக்காங்க அந்த பின்னாடி. நீங்கள் பார்த்தா தான் தெரியும், காலுக்கு பாருங்கள், நல்லாவே பாருங்கள் கால். யாராவது நானும் டவுட் இருந்துச்சு தான் தெரிஞ்சுதா கைஸ், கண்டிப்பாக தெரிஞ்சதோ என் கண்ணு. அப்போ தான் டவுட் இருந்துச்சு, இங்கே தான் எங்கே எனிமி இருக்கா நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் நான் இங்கே எனிமி இருக்குவான்னு பார்த்தேன்னா காணவே எங்கடா எனிமி அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன். ஒருவே இந்த சைடு இருக்குமா பார்த்தேன்னா பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஐயோ இவன் எங்கே இருக்கா, ஹெச்பி கம்மி நமக்காவே செலுத்து. நானும் பார்த்து அப்போ இப்போ அதுக்கப்போ நிறுத்தக்குது வச்சு, ஏன்னா ஐயோ நம்ம தோற்று போவோம், அப்போ எல்லா சான்ஸும் வேஸ்ட்டு. அதனால தான் நான் இந்தமாதிரி பண்ணிட்டேன். என் ஐடியா என்னன்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணால் ஈஸியாக நான் தோற்க மாட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதுதான் இங்கே இருக்குது ஹெச்பி தான் இங்கே எல்லா பலர்ஸு. நம்ம மெடிக்கல் ஃபஸ்ட்டு போகலாம், அதுக்கப்புறம் அடிக்காத சொல்லுவான். கண்டிப்பாக நீ தோற்று போவேன். அதான் நீங்கள் கோவா போட்டு அடிச்சுங்க, நான் அடிச்சுக்கு கோவா போட்டு வேகத்து ஏன்னா நீங்கள் தோற்று போவேன். ஸோ அதனால் தான் இந்த மாதிரி நீங்கள் சான்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி நீங்கள் தோற்று போய் என்ன கமெண்ட் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வாட்டி அப்போ தான் பின்னாடி ஒருத்த கன்று இருக்கான். விது நான் வேறு பிளேஸ் இருக்கேன், ஏன்னா பாட்ஸ் அங்கே இருக்குது, இங்கே ஒரு எனிமி இருக்கான். டேய் என்ன நடக்குதுங்க, எனிமி அங்கேயும் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், அடிக்க தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 தான் இருக்குதா, இந்த சைடு தான் நான் நல்லா கில் இருக்குதா, ஏன்னா இங்கே எனிமீஸ் நல்லா வந்துட்டா. ஸோ தட் வைஸ் இங்கே எனிமீஸ் நான் நல்லா பார்த்து அடிக்கிறது. இங்கே ஒருத்த 3 கில் அடிக்கிட்டேன் நினைக்கிறேன். இங்கே ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு இருக்குது கில் இங்கே வந்து தப்பா கைஸ், இங்கே தான் எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தா குவா இருக்குது, அப்போ அங்கே தான் இருக்குவான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு தான் இங்கே பாரு கைஸ், இங்கே அப்புறம் வந்தா எங்கே தான் நீ வந்துட்டு சொல்லுவேன். ஒருவே கீழே வருவாமா எனக்கு டவுட்டாக இது. அதுக்கு ஹெச்பி நான் அவுட் ஆகும்போது பார்த்து கேம் அல்ல. அதுக்கப்புறம்
நானும் அடிச்சுட்டு ஒரு முடிச்சுட்டேன். அப்போ ஒருத்த குவா போட்டாப்பாளே, அவன் கண்டிப்பாக நான் இனிமே அங்கே இருக்குவான்னு தெரியும். நான் கண்டிப்பாக நம்பலை, அதை தான் அடிக்க காக்கா போட்டேன். காக்கா பார்த்து 50 HP கம்மியாகிடுச்சு தெரியுதா. அதனால தான் இங்கே ஒரு எனிமிக்கு நல்லாவே தெரியுது. வீடியோ வீடியோ மம்மி இங்கே எனிமி அடிச்சதுக்கப்புறம் இவன் வந்துட்டா. ஐயோ வேலைடா அப்போ தப்பிச்சுட்டு நான் அப்படி சொன்னேன். அப்படி தான் நான் சொன்னேன். நெஜத்தில் என்னன்னா நான் அப்போ இங்கே ஒருத்த டைம் போயிட்டேன் பாரு. ஒருத்த மேலே தான் அடிக்கலாம். அது யாரும் நான் பார்த்தேன். அதான் எவனது சக்தி பண்ண கீழே வந்துட்டான். அதுதான் எவனது பின்னாடி இருக்கான். எல்லா பேரும் சுற்றி வரான்னா 7க்கு இந்த கைஸ் இங்கே தான் ஒரு கல் அடிமா வந்துட்டேன். இங்கே ஒரு கல் இருக்கியா நான் இங்கே இது பாருங்க. அதான் எனிமி போயிட்டேன். நானும் விட்டுட்டேன். அதான் வேறு ப்ளஸ் போயிட்டேன். ஏன் வேறு ப்ளஸ் போயிட்டேன் எனக்கு தெரியா. பட் ஆனால் போயிட்டேன். சரி இங்கே ஒரு எனிமி இருக்கும். நான் பார்த்தா அவங்க மேலே எனிமி. சரி பார்த்தா நினைக்கிறேன். நான் அந்த சைடு போயிட்டேன் பார்த்துது. ஆனால் பார்க்கவே இல்லை கிடச்சிருக்கும். யாரா பின்னாடி சைடு அடிக்காதான் பார்த்தேன்னா பின்னாடி ஒரு எனிமி இருக்கும் நம்ம பின்னாடி. ஆனால் இங்கே இல்லையே, மேலே இருக்காங்க தெரிஞ்சுதா. அதுக்கு மேலே போய் நான் பார்த்தாதான் எனிமி வேலை அடிக்கிறது பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. அதான் எனிமி இப்போ சப்போஸ் சத்தியமான மாதிரி அடிச்சுட்டேன் என்ன பின்னாடி. அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் வச்சு யூஸ் பண்ணேன்னா நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு இங்கே எப்போ நீங்கள் இருக்கிற கண்ணு தெரிஞ்சிச்சு. அவங்க சத்தம் கேட்கும். அந்த பிளேட்டு இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்கும். சரி எங்கே மேலே சத்தம் கேட்குது பார்த்தா மேலே ஒருத்த எனிமி. ஏய் சுற்றி அடிக்கதான் எப்போதா. சரி அவன் அடிக்காத ரசித்து கடைசி என்ன ஆச்சுன்னா இந்த இங்கே பாருங்க நல்லா பாருங்க. அடிக்காத ரசித்து அடிக்கிறது கடைசிக்கு நம்ம அடிக்க முடியாது. அப்புறம் அவன் இன்னும் வந்து இப்படி அடிக்கலாம் பார்த்தாங்க. சரி கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் காக்கா வந்து யூஸ் பண்ணேன். இங்கே ஒருத்த எனிமி இருக்குவான்னு பார்த்தா எனிமி இல்லை, யோசிக்கல. சரி நான் மேலே போயிட்டேன். ஏன்னா காக்கா தான் வழியே மேலே போகுது. சரி மேலே போகும் காக்கா போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவன் கீழே இறங்கத்தா. அதே கீழே இறங்கத்தேன். அப்போ கீழே போயிட்டேன். நான் எங்கன்னா எனிமியே பார்த்தேன். டவுட்டாக இருக்குது எனிமி இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே வேறு ப்ளஸ் இருக்குவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அதனால நம்ம எதுவுமே நீங்கள் தானே பாருங்கள். நான் சுற்றி போவேன். ஆனால் அப்படி பாரு எனிமி கிடைக்க மாட்டான். நீங்களும் பாருங்கள். இந்த சைடு போவான் எனிமி கிடைக்க மாட்டான். அந்த சைடு போவான் எனிமி கிடைக்க மாட்டான். இந்த சைடு போவான் எனிமி கிடைக்கவே மாட்டான். ஏன்னா எனிமி போயிட்டான். அப்போ தான் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட்டானா வேறு ப்ளஸ் கிடச்சிருச்சு. ஓகே அதுக்கு எனிமி இங்கே இருக்குவான்னு நினச்சிட்டேன். இங்கே இல்லை. சரி இந்த சைடு காலாக இருக்க போகலாம். நம்ம ஜோன் வரும்னு நினைக்கிறேன். அதனால் காலாக இருக்க போகலான்னு நினச்சிட்டேன். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா நான் கால் எடுத்துகிட்டு போவேன். பட் கால் முக்க வச்சு ஹெல்த்துக்கு கம்மியாக பின்னாடி இருந்துச்சு போயிடுச்சு. அதுக்கு திரும்ப கரெக்டாக ஏறுவான்னு நினச்சிட்டு அது போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் வச்சுச்சுன்னா முடிஞ்சது கதை நமக்கு. இதுவே நம்ம இங்கே கலந்து சாவலாம். அதான் வாடி. ஏன்னா எங்கே போக முடியாது. இப்போ ஏதோ குதிச்சுனா குதிச்சு வேணும் நம்மளுக்கு. குதிச்சுன்னா ஹெல்த்து கம்மி பண்ணுவான். அதனால தான் நான் சரி இங்கே எனிமி ஏதோ வேணும் எனக்கு தான் நான் ஒரு ஃபைட்டு எனிமி எங்கே இருக்குவான் கண்டுபிடிக்க வேணும். நம்மக்கிட்ட 2500 இருக்குது நம்மக்கிட்ட. அப்போயே நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணி. ஏன்னா நானும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது வில்லன்ஸ் எங்கே இருக்க வேணும். அப்புறம் பார்த்தா என்ன பக்கத்தில் வந்தது டவுட் ஆனச்சு. அப்போ தான் நீங்கள் சொல்லுவேன் எங்கே தான் அந்த எனிமி சொல்லுவேன். லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு அதுதான் இங்கே. நான் நினச்சேன் வேறு எனிமி நினச்சிட்டேன். நான் இங்கே கேம் வேறு எனிமி இங்கே இல்லை கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்குவான். இதாக கோவா போகலான்னு நினச்சிட்டு கோவா போதவே தச்சா மாட்டேங்குது. சரி இவன் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒருத்தர் எனிமி இருக்குவாங்க கைஸ் இங்கே முன்னாடியே. இவன் எனிமி கடிச்சிட்டான். இவன் தான் இது சொல்லுவேன் நான். இவன் நம்ம அதிகாரம் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்ட பாரு. அவன் தான் இங்கே அவன் வந்து ததுக்குள்ளே இந்த ப்ளஸ்ஸு இன்னும் என்ன மேலே ஒருத்தர் இருக்குவான் பாரு. அந்த சார் அவன் எனிமி இருக்க பார்த்தேன்னா நான் இங்கே பார்த்தேன். ஆனால் பார்த்துருக்கு டைம் நான் அந்த சீன் பார்த்தேன். இந்த சைன் கிட்ட பார்த்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் யாரா எனிமியே. ஆக்சுவலி நான் எனிமி பார்க்கவே இல்லை. சும்மா இது ஒரு வில்லன்ஸ் எங்களுக்கும் பார்க்குறது தான் நான் பார்த்தேன். பார்த்தா அந்த சைடு வந்துச்சு. சரி இதுதா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு எனிமி இருக்கான். தெரியுதுச்சா நல்லா தெரியுதா. இப்போ பாருங்க நல்லா பாருங்க தெரிஞ்சிச்சா. அவன் தான் இவன். நீங்கள் என்னென்னா அப்படி தெரியாதா நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அதுக்கு இதுக்கு மேட்சாக தான் சொன்னேன். அப்போ தான் சவுண்ட் கிடச்சிச்சு. துதுதுன் அப்படி கேட்டுச்சுன்னா பக்கத்தில் தான் இருக்கா எனிமியே. எதுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வந்தது தெரியா. பார்த்தா இங்கே தான் இருக்கான். அவனும் முக்கா வச்சு ஹெல்த் அடிக்கிறதே. அப்புறம் கழிச்சிட்டேன் இது அவனே இல்லைடா. அதை பாவீங்களா. அவன் போடுறது ஆதமே. இவன் ஒருத்த கட்டி சுக்கு வச்சுவான். ஹட்டாக்கே மாதிரி கட்டி தான் வச்சுக்குவான். அப்புறம் அவன்கிட்ட என்ன கட்சிச்சா ஒரு கன்று ஸ்க்ரீன் ஷாட் கன்று. நாங்கள் ஸ்க்ரீன் ஷாட்டுக்கு போயினா ஸ்க்ரீன் ஷாட்டுமே போவேன். அதான் ஹெல்த்து கம்மியாகக்கூடாது நினச்சிதான் நான் மெடிக்கதே போட்டேன். ஆனால் அப்படி ஹெல்த்து கம்மியாகுது கைஸ். செம்ம ஹெல்த்து கம்மியாகுது. ஏதோ காலாக தான் ஈஸியாக போனால்
இப்படி நம்ம நடக்கிட்டே போனால் கண்டிப்பாக நம்ம தோற்று போமே. அதனால தான் நல்லாவே ஸ்க்ரீன்ஸாக தான் இருக்குது இவங்கிட்ட. இப்படி போனால் இப்படி போகலாம், தோற்று போகிறீங்கன்னா இப்படி போகலாம். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் வெறும் இந்த மேப் மட்டும் தான் கைஸ் எனக்கு ஒரே ஒன்று நல்லது. இதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கேயும் இங்கேயும் போகாம பார்த்து ஜோனுக்கு போயிட்டேனா மெத்தடாக இருக்குன்னா இல்லைடா இன்னொன்று இருக்காண்ணா தப்பு போமே. இன்னொன்று என்னன்னா அப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்துச்சு, தென்னிக்கல்லே வந்துச்சு. இங்கே இந்த சைடே தென்னிக்கல் கிட்டத்தட்ட எனிமி செட்டப் இருக்குன்னா 8 பேர் இருக்காங்க கைஸ். 8 எனிமீஸு. அங்கே ஒருத்த பார்த்ததே உனக்கு சும்மாவே ஒருத்தா பார்த்தா அதை பாவி இவன் தான் ஆடமா. ஒரு வேலை மண்டை பார்த்தா ஆடம் தான் தெரியுது. கண்டிப்பாக வந்தார் நினைக்கவில்லை, கண்டிப்பாக வேண்டாம் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். சரி இங்கே ஒரு எனிமி இருக்குவான்னு பார்த்தா இவன் கீழே இறங்குவாமா அந்த மாதிரி தெரியா. சரி அங்கே ஒரு எனிமி இருக்குது, அங்கே ஒரு மேலே ஒருத்த எனிமி இருக்குது தெரியுமா கைஸ், அவன் அங்கே அடிக்கிறான். சரி அங்கேயாவது இருக்கான். இப்போ பார்த்தா அவன் அடிச்சிட்டேன் கைஸ். அதுக்காக என்ன பண்ணாமா பாச்சத்தி போட்டான். சரி அவன் ஈஸியாக இருக்கும் பார்த்தா சரி இதே அந்த கில்லு இருக்கு ஏன்னா விற்றுது அடுத்த கில்லு நம்ம பார்த்துக்கலாம். சரி அப்படி போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கா வாய் வேறு பேச முடியாது கைஸ், ரொம்ப தான் பேச முடியாது. கொஞ்சம் பேசுகிறா அப்போ எதாவது வச்சுருவேன். அதான் சரி நானும் அப்படி இப்படி ஏதோ அப்படி நானும் இங்கே மேலே போயிட்டேன். காக்கா வச்சு தான் போயிட்டேன். பார்த்தா காக்கா எங்கே அவன் காணாங்க கைஸ். அதுக்கு போதா காக்கா இல்லை இதான் இப்படி போகலாம். எங்கடா அவன் பார்த்தேன் எங்கே பின்னாடி அடிக்கிறேன். பார்த்தா அவனே தான் அந்த ஆடம் பையன் அங்கே இருக்காங்க கைஸ். அங்கே பா கைஸ் நல்லா பார்த்தா கண்ணு தெரியும், இங்கே கண்ணு நல்லா தெரியுதா. அவன் தான் கைஸ் தான் தெரிஞ்சுச்சா அவனே. அவன் அங்கே எப்படி அங்கே போயிட்டான். கண்டிப்பாக ஒரு ஜோன் வந்துச்சு. அதான் நான் பார்த்தா கீழே காணா இது கலந்துக்கான். அப்போதான் ஒரு பப்பா போட்டான். இது நான் இப்போ தான் பார்க்கேன் கைஸ். நான் ஸ்க்ரீனை கடை இப்போ ரெக்கார்டு இருக்குதுப்பா அப்போ தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேம் எடுத்தப்பா அப்போ எனக்கு தெரியாது அவன் கீழே அதுக்கு தான் நான் போயிட்டேன். ஆனால் இப்போ தான் நான் பார்த்தேன். எப்படி கைஸ் அந்த கட்டி அவங்க இங்கே போக முடியும், எங்கே தான் போக முடியுமா நம்மளுக்கு தான் தெரியா பைசா எல்லா பேரும் தெரிஞ்சிச்சு. நினச்சேன் ஏதாவது ஆச்சு உனக்கு சலிப்பிச்சு கைஸ். அதான் கொஞ்சம் வாய்ஸ் வேறு தான் கொஞ்சம் சலிப்பிச்சு எனக்கு. அதான் ஏன்னா வீடு காலம் டிஎன்ஜி இப்போ தான் எவ்வளோ காலம் டிஎன்ஜி தான் இப்போ தான் காணவே இல்லை. டிஎன் டைமே ஒரு 6 days ஆயிடுச்சு ஒரு வீடியோ போடுறது. ஏன்னா எனக்கு என்ன சொல்ல தெரியா, ஏன்னா எக்ஸாம் இருந்துச்சு அப்போது ஏதோ வந்துக்குது சலிப்பிச்சு. அதுக்கு இவன் அடிச்சு இல்லை போட்டேன். ஏதோ நீங்கள் பாருங்க ஹெச்பி செம்ம கம்மி பார்த்தா. இப்போ வச்சு யாரும் வராதா கோபுரம் தான் போட்டேன். அப்போ தான் இப்போ மெடிக்கல் போனான். இப்போ எவ்வளோ போக பார்த்தா அதுக்கப்புறம் நான் தோற்று போயிட்டேன் கைஸ். லெவலுக்குள்ளே தோற்று போயிட்டேன். ஏன் இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டா அது எப்படி சொல்ல தெரியாது. ஸ்பைடர் மேன் மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க கைஸ் போட்டேன். அவன் அப்படி அடிச்சிட்டான் ஈஸியாக. அதான் டவுட் இருந்துச்சு எப்போ தான் அந்த இடத்துல தான் அடி முடியும் பார்த்தேன். எனக்கு தெரியாது எப்படி சொல்லிட்டீங்கடா. நான் இங்கே இருக்குதவா நான் சும்மா பார்த்தேன் எங்கே நான் எதுவுமே பார்த்தேன் டச் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் அந்த பார்க்க அதை பாவி எப்படி அவனுக்கு என்னடா பண்ணாதீங்க எனக்கு டவுட்டாக இது வேணால் போதும் ஏதோ பவர் யூஸ் பண்ணாமல் எனக்கு தெரியா. அப்போ தான் பார்த்தா முதல் எதுமையா முடியாது ஏதோ ஆசை வீடு ஏதோ ஆஃப் ஐஸ் அதோ அதான் இங்கே எதுவுமே அதுக்கப்போ அதே என்னதான் கால் இவன் முக்கால்வாசி அடிக்கிறாங்க கைஸ். இது கைஸ் இங்கே ஒன்று எனிமி இருக்காமா காலப்பிட்டான் எங்கே இருக்கே பார்த்தா இதுங்க அவன் பின்னா இதாக இருக்காங்க கைஸ். அந்த நீங்கள் தெரியுமா அந்த கீ ப்ளஸ்ஸு கீயே அந்த சைடு இருக்கான். சரி இங்கே தெரிஞ்சு சார் நல்லா தெரிஞ்சு. ஆனால் நான் கேம் டைம் அங்கே பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்க மேலே இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ போயிட்டோமா கைஸ். இங்கே வந்து தப்போ நான் அடிச்சிட்டேன். இங்கே அதுக்கப்போ தான் நான் முடிச்சிட்டேன் கைஸ். அது போய் எங்கே போயிட்டான் தெரியாது மேலே அந்த மேலே எப்போ எனக்கு பார்த்தா அவன் அந்த மேலே இருக்காமா. சரி அங்கே பார்த்தா எங்கே காணோம் தெரிஞ்சு சார் நீங்கள் வந்து நீங்கள் மேலே பார்த்தேன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே என்ன சீன் கதை அது எப்போ கண்டிப்பாக ஏதோ கையில் ஏதோ வந்தான். இதான் வீடியோவே சோலோவாக நம்ம லெவலுக்கு அதுக்கு தான். ஸோ இது என்ன நல்லா இருக்குது தெரியா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சி சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார் மறக்காம பெல்ல வைங்க கைஸ். அடுத்த வீடியோ நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட். நானே ஏதோ வீடியோ போட்டால் ஏதாவது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதாவது இங்கே ஏதோ சொல்லுங்கள். ஓகே பாய்.